இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, வாழ்வளிக்கும் வார்த்தையில் இயேசு இன்று நம்மோடு பேசுவது யாக்கோப் 1:22. இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றி கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். யோவான் 15:22 கூறுகிறார், நான் வந்து அவர்களிடம் பேசியிராவிட்டால் அவர்களுக்கு பாவம் இராது. ஆனால் இப்போது அவர்கள் தங்கள் பாவத்திற்கு சாக்கு போக்கு சொல்ல வழியில்லை. அன்பார்ந்தவர்களே, நாம் கடவுளை தேடி எங்கெல்லாமோ போகிறோம். அங்கெல்லாம் நாம் கேட்பதும் தேடுவதும் இயேசுவின் போதனைகளாக இருக்க வேண்டும். உலக தேவைகளுக்காக மட்டும் இயேசுவை தேடக்கூடாது. அப்படியானால் நாம் எல்லாவரையும் விட இறங்குவதற்குரியவர்களாய் மாறும். யோவான் 8:32 கூறுகிறார், உண்மையே அறிவீர்கள், அவ்வுண்மையும் உங்களுக்கு விடுதலை அளிக்கும். வார்த்தையாம் கடவுள் இயேசு கூறுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் ஞானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அதலால் தான் இயேசு உலகில் மனிதனாக பிறந்து தந்தையாம் கடவுளின் கட்டளைகளையும் நியமங்களையும் வழிமுறைகளையும் கற்றுத்தந்தார். ஆனால் யோவான் 15:22 இயேசு சொல்கிறார், இயேசு வந்து தந்தையின் கட்டளைகளை பற்றி அறிவித்து புரிய வைத்ததால் இனிமேல் இயேசு கற்று தந்த வார்த்தையை கடைபிடிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கடைபிடிக்காவிட்டால் பாவம், பாவத்துக்கு தண்டனையும் கிடைக்கும். கடவுளின் வார்த்தை நம்மை ஞானிகளாக்கும், அபிஷேகம் நிறைக்கும். யோவான் 15:3 சொல்கிறார், வார்த்தை நம்மை தூய்மையாக்குகின்றது. இயேசு சிலுவையின் பலியாய் ரத்தம் சிந்தினது நம்முடைய ஆன்ம மீட்புக்காகத்தான். இயேசுவினை தேடுவோர் இயேசு கற்றுத்தந்த வார்த்தையே தேட வேண்டும், நாட வேண்டும். அது நம்மை மீட்புக்கு வழிகாட்டும்.